வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு 4 விதமான கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் பார்க்க போறோம். 4மே ரொம்ப ஈஸியா வேகமா செய்யக்கூடியது, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவல் பாயசம் பண்ணலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினாலும் இதுல 10-12 முந்திரியை சேர்த்துட்டு இந்த முந்திரி லேசா வறுபடட்டும். முந்திரி அதனுடைய கலர் மாதிரி லைட்டா வறுபட்டிருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் துண்டுகளும் நல்ல கலர் மாதிரி நெய்லயே வறுபட்டுச்சு. இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீன் இருக்கிற நெய்ல 1/2 கப் அளவுக்கு திக்கான அவல் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த அவல் நெய்லயே வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அவல் நெய்லயே வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.25 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஸ்டவோட தீயை கூட்டி வச்சுட்டேன். இந்த தண்ணியில அவல் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. அவல் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். அவல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கங்க. நான் 3/4 கப் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த சர்க்கரையோட சேர்ந்து அவல் வெந்துட்டு இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரையோட சேர்ந்து 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நெய்ல வறுத்த முந்திரியையும் தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு ஆறிட்டு இருக்கட்டும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. ஓரளவு ஆறிடுச்சு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்க்காத திக்கான பால் சேர்க்கிறேன். 1.25 கப் பால் சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாயாசம் லைட்டா சூடேறி வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்ப பாயாசம் லைட்டா சூடேறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அவல் பண்ணலாம். 1 கப் திக்கான அவலை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு அவல் லைட்டா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணியை இழுத்து அவல் நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. நிறைய தண்ணி ஊத்திடாம அளவா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகிடுச்சு. இதுல 10-12 முந்திரியை சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. நெய்யோடைய இதை தனியா எடுத்து வச்சிருங்க. 1 கப் அவல் ஊற வச்சிருக்கோம். அதுக்கு 1/2 கப் பொடித்த வெல்லம் சரியா இருக்கும். இந்த பொடித்த வெல்லத்தை இந்த பேன்ல சேர்த்துட்டு
இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். இப்ப இந்த வெல்லம் கரைஞ்சு வரட்டும். வெள்ளக்கரைசல் திக்கா இருந்தாதான் நம்ம ஊற வச்ச அவலை போட்டு கிண்டறதுக்கு சரியா இருக்கும். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை மறுபடியும் இந்த பேன்ல சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இது கூட ஊற வச்ச அவல், 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல நம்ம நெய்ல வறுத்த முந்திரிய நெய்யோடய இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய டேஸ்டான ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் முறுக்கு பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல மிஷின்ல கொடுத்து அரைச்ச பச்சரிசி மாவு 2 கப், 1/2 கப் கடலை மாவு. அரிசி மாவையும் கடலை மாவையும் நீங்க மிஷின்ல திரிச்சாலும் கடையில வாங்கினாலும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது கூட லைட்டா மெல்ட் பண்ண பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மாவுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உருகின பட்டர் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மாவை எடுத்து கையில இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா கையில நல்லா இந்த மாதிரி மாவு நிக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இப்ப மாவு பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டா நம்ம முறுக்கு மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த அச்சு வச்சுதான் நம்ம பட்டர் முறுக்கு பிழிய போறோம். இத இந்த முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு இதுல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். முறுக்கு உலக்கோட இந்த பாட்டிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். பிசைஞ்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்து இதை முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை பிழிஞ்சு எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதுல போட்டோம்னா உடனே மேலே எழும்பி வந்துடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப பிழிஞ்சிடலாம். நீங்க முறுக்கு மாதிரி சுத்தியும் அப்புறமா எடுத்துட்டு வேணா உடைச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். இப்பவே நீங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அல்லது வெளியில எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம உடைச்சுக்கலாம். ஸ்டவ் மிதமான தீயில தான் இருக்கணும். முறுக்கு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் தீயை கூட்டவோ குறைக்கவோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்ப எண்ணெயில உள்ள பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். டேஸ்டான முறுமுறுப்பான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். எல்லா முறுக்கையும் எண்ணெயில போட்டு எடுத்தாச்சு.
ஈவினிங் டைம் இந்த முறுக்கை சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சோம்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான சத்தான அவல் லட்டு பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1 கப் திக்கான அவலை சேர்த்து நிதானமான தீயில வச்சு இந்த அவல் வந்து நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாதான் நம்ம மிக்சியில சேர்த்து பவுடர் பண்ணும்போது நல்லா ஒண்ணு போல பவுடர் ஆகும். அவலை பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி கைவிடாம வறுத்தீங்கன்னா தான் அவளும் கருகிராம இருக்கும். இப்ப அவல் நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் கூட கருகவே இல்லை, நல்ல சூடு ஏறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். 1 கப் அவளுக்கு 1/2 கப் வறுக்காத வேர்க்கடலை இதுல சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு இந்த கடலையோட மேல் தோல்லாம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கங்க. அதே சமயம் வந்து கடலை வந்து கருகிடக்கூடாது. அந்த மாதிரி வறுத்தாதான் கடலையோட உள்பக்கமும் நமக்கு நல்ல வறுபட்டு இந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கடலை எல்லாம் நல்லா ஒண்ணு போல வறுபட்டு அதனுடைய மேல் தோலும் கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அதே சமயம் கருகாம கடலை நல்லா உள்ளேயும் வறுபட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. ஒருவேளை நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் கடாயில போட்டு அதனுடைய மேல் தோல் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கருகிராம வறுத்துக்கங்க. இந்த வேர்க்கடலையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆறுனதுக்கு அப்புறமா அதனுடைய மேல் தோலை எடுத்து வச்சிடலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இந்த தோலை எல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். வறுத்து வச்ச அவளும் ஆறிடுச்சு, வேர்க்கடலையோட மேல் தோலும் உரிச்சாச்சு. ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரா எடுத்துக்கங்க. ரெண்டையும் சேர்த்துடலாம். இது கூட வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இப்ப இதை லைட் கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இது கூட 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். நம்ம வந்து 1 கப் அவல் எடுத்தோம், இதுக்கு வந்து 3/4 கப் நாட்டு சக்கரை சரியா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதை மறுபடியும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி 2 சுத்து சுத்தி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா ஒண்ணு போல அரைச்சாச்சு. இப்ப இத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுறலாம். 1-2 சின்ன கட்டிகள் இருந்தா அதை இந்த மாதிரி பிரஸ் பண்ணி உடைச்சு விட்டுருங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியை அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இந்த மாதிரி இந்த லட்டுக்கு வந்து முந்திரி சேர்த்தோம்னா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப முந்திரி வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டு லட்டா பிடிச்சிடலாம். இப்ப லட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில வச்சு உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்தியான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதை இதே மாதிரி லட்டா பிடிச்சு வச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த லட்டை ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் நல்லா குசியா சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் லட்டா பிடிச்சு வச்சாச்சு. சுவையான சத்தான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.